வணக்கம் ஜி.கே. அஸ்ட்ரோவின் இன்று காலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி மே 29, 2024. இன்றைய கிழமை புதன். இந்நாளிற்கான ராசி மகரம். இந்நாளிற்கான நட்சத்திரம் திருவோணம் 4ஆம் பாதம். இன்றைய திதி சஷ்டி. இன்றைய யோகம் மகேந்திரம். இன்றைய கரணம் வணிசை. இன்றைய ராசி மிதுனம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். மகரம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள்: மேஷம், சிம்மம். திருவோணம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள்: நபிராசனம், கர்ணபூஷணம், உபநயனம், விஷ்ணு கும்பாபிஷேகம், கிரகாரம்பம், கொட்டகை கட்ட ஹோமசாந்தி, பொன்னர் கட்ட விதை விதைக்க, விவாகம், கடன் தீர்க்க. இன்று காலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி. கிரகநிலை தேதி மே 29, 2024. இன்றைய கிழமை புதன். சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் மகம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. இன்றைய நாள் ராசி பலன். மேஷ ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எதையும் சாதிப்பதற்கான உத்வேகம் மற்றும் உறுதியுடன் காலை துவங்கி உங்கள் இலக்குகளை நோக்கிய பயணத்தில் வெற்றி பெறுவீர்கள். சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்வதன் மூலம் புதிய நபர்களை சந்தித்து உங்கள் தொழில் துறையில் முன்னேற்றம் காண்பீர்கள். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும், இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தும். ரிஷப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு கவனமுடன் இருப்பது அவசியம். உணவு விஷயத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம். உடல் நலம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தால் மருத்துவரை உடனே சந்திப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகள் வந்து சேர்க்க கூடும், எனவே எச்சரிக்கையாக இருங்கள். மிதுன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் நிச்சயம். உங்கள் கிரக நிலை சிறப்பாக இருப்பதால் போட்டிகளில் ஜெயம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும். இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு. கடக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களுடன் செலவிடும் நேரம் மன மகிழ்வை தரும். நண்பர்களுடனான உறவு மேலும் வலுப்பெறும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். சிம்ம ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்திலிருந்தும் உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும். இதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் இலக்குகளை அடைய முயற்சி செய்யுங்கள். கன்னி ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் பங்கேற்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. உங்கள் கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் திறமை ஆகியவை உங்களை வெற்றிக்கு இட்டுச் செல்லும். துலாம் ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமான விவாதங்கள் அல்லது பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க முயற்சிக்கவும். ஆவேசத்தில் பல வார்த்தைகள் பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும்.
பொறுமை காத்து அமைதியுடன் இருப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மறதி அதிகமாக இருக்கும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. முக்கியமான பணிகளை செய்யும்போது கூடுதல் கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் தோன்றும். இதுவரை கவனம் செலுத்தாத துறைகளில் ஆர்வம் காட்டி அவற்றை பற்றி ஆழமாக கற்க முயற்சிப்பீர்கள். இதன் மூலம் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு ஓய்வு அதிகமாக தேவைப்படும். அதிக வேலைகளை செய்ய வேண்டாம். இந்த நாள் கண்டிப்பாக ஓய்வு தேவைப்படும். கும்ப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு இறைவனின் மீதான பக்தி பல மடங்கு அதிகரித்து மனதில் அமைதி நிலை பெறுவதற்கும் எதிர்கால திட்டங்கள் வெற்றிகரமாக அமைய வேண்டிய அதிர்ஷ்ட பலன்களை இந்த ராசி பலன். மீன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு என்பது நல்ல நிகழ்ச்சி அல்லது நிகழ்வு ஏற்படும் சமயமாகும். இது உங்கள் உழைப்புகளில் வெற்றியை அடைய உதவும்.